மூன்று விதமான காரியங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதுல முதலாவது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுள். அவன் துன்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில வந்து போற விஷயங்கள். அதாவது எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பல துன்பங்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டியவர்கள். பல கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், விரோதங்கள், பகைகள், அல்லது ஊழியத்திலே போராட்டங்கள், குடும்பத்திலே போராட்டங்கள், இதெல்லாம் எங்களுக்கு வருகின்ற துன்பங்கள். ஆனா இந்த துன்பத்துல நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். தாவீதுக்கு, தானியேலுக்கு துன்பங்கள் வந்த பொழுது, அந்த சிங்கத்தின் கெபிலே போடப்படுற சந்தர்ப்பத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது, அவனுக்கு பிரச்சனை வந்த பொழுது முழங்கால் படியிட்டு அவன் முன்பு செய்து வந்தபடியே 3 நேரம் முன்பு செய்து வந்தபடியே என்ன செய்தார்? ஜெபித்தார். அப்ப அவருக்கு விரோதமாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அரசாங்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அது அவன் தேவனை ஆராதிக்க கூடாது என்பதற்காக ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு, ஒரு திட்டம் போட்டு அவர்கள் எல்லாரும் அந்த காரியத்தை செய்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் அவன் முறியடித்தான். எப்படி என்றால் ஜெபத்தினால. ஆகவே நமக்கு வருகின்ற துன்பங்கள்ல இருந்து நாம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் எங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் மற்றவர்களை ஜெபிக்க சொல்கின்றோம். அது தவறல்ல. மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டும். அதே நேரம் எங்களுடைய பிரச்சனைக்காக நாங்களும் ஜெபிக்க வேண்டும். மற்றவர்களை ஜெபிக்க சொல்லி நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கக்கூடாது. ஆகவே நாங்களும் ஜெபிக்க வேண்டும். ஆகவே துன்பம் என்றது எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து போற காரியம். எந்த நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். எந்த நேரமும் மகிழ்ச்சியா இருக்க மாட்டோம். எந்த நேரமும் சந்தோஷம் இல்லாது. துக்கங்கள் வரும், கவலைகள் வரும், கண்ணீர்கள் வரும், இழப்புகள் வரும். ஆனால் ஜெபிக்க மாட்டோம். தாவீது தனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்தார்? அந்த துன்பத்திலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்தார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செய்தார்? தன்னை திடப்படுத்திக் கொண்டார். எங்களை வருகின்ற பிரச்சனைகளை நாங்கள் தான் திடமடைய வேண்டும். எங்களுக்கு ஜெபிக்கின்ற வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஜெப ஆவியை தந்திருக்கிறார். ஆகவே ஜெபத்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். இரண்டாவது, உங்களில் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும். ஆகவே எந்த நேரமும் துன்பம் தான் வரும் என்று நாங்கள் நினைக்க முடியாது. சில வேளையில் சந்தோஷங்கள் வரும், சில வேளை மகிழ்ச்சிகள் வரும், திடீரென்று எங்களுக்கு சந்தோஷங்கள் வரும், திடீரென்று கர்த்தர் எங்களுக்கு நன்மைகளை கட்டளிடுவார். அந்த நேரத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நன்மைகளை கண்டு ஆண்டவரை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை கண்டு தேவனை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்துவிட்டால் நாங்கள் கர்த்தரை தொடர்ந்து தேட வேண்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இது சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். எனவே கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதம் செய்வார். ஆகவே துன்பம் மாத்திரமல்ல, சந்தோஷமும் என்கிற வாழ்கிறவர். எந்த நேரமும் கர்த்தரை பாதிக்கிறவர் அல்ல, வேதனைப்படுத்துவர் அல்ல. சில வேளைகளில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்கிறார்? தருகிறார். அந்த நேரத்திலே மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும். சங்கீதம் என்று சொல்லுகிறது என்ற தமிழ்ல பலவிதமான விளக்கங்கள் அதில் காணப்படுகின்றது. இப்ப அந்த சுரங்கள், சரிகம பதனிசமான சுரங்களை கூட சங்கீதம் என்று சொல்லி சொல்லுவார்கள். அது எப்படி என்றால், உதாரணத்துக்கு சரிகம பதனிச நீசா நான் தப்ப விளக்கு தமிழ். சரிகம பதனிச நீசா நான் தப்ப, நான் தப்ப வேணும் என்றால் நீ சாக வேணும். என்ன அப்படி இல்லை. இந்த சுரங்கள் வந்து சங்கீதம். ஆகவே அதை பற்றி சொல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். பாடல்கள் கூடாக, துதிகள் கூடாக கர்த்தர் நன்மை செய்யப்படும். மூன்றாவது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானார். ஆகவே வியாதி வரும் பொழுது சபையின் மூப்பர்களை, சபைக்கு சொல்லப்பட்டிருக்க, சபைக்கு சொல்லட்டான், சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு சொல்லட்டான், மூப்பர்களுக்கு சொல்லட்டான். என்ன ஏன் வியாதி வரும் பொழுது நாங்கள் மூப்பர்களை அழைக்க வேண்டும்? ஏன் வியாதி வரும் பொழுது மூப்பர்களை நாங்கள் ஜெபிச்சா கர்த்தர் கேட்க மாட்டார்? இப்ப கடும் வியாதிகள் உண்மையில எழும்பேறாத ஒரு வியாதி வரும் பொழுது எங்களால் ஜெபிக்க இயலாது. அந்த நேரம் யார் ஜெபிக்க வேணும்? சபைதான் ஜெபிக்க வேணும். அப்ப சபைக்கு முழு அதிகாரமும் அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதிப்பட்ட மக்களுக்காக சபை ஜெபிக்க வேண்டும். பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்காக சபை ஜெபிக்க வேண்டும். அந்த முழு அதாரிட்டியும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மூப்பர்கள் வந்து ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை அனுப்பும் பொழுது கூட எண்ணெய் பூசி சுஸ்தமாக்குங்கள் என்று சொல்லி சொன்னார். ஆகவே அந்த காலத்தில் இந்த எண்ணெய்கள் எல்லாம் மருந்தாக பாவிக்கப்பட்டது. அவர்கள் பூசி அவர்களை என்ன செய்தார்கள்? வியாதிகளை குணமாக்கினார்கள். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஜெபம் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும், நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
எனவே மற்றவர்களுக்காக, வியாதிக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் வியாதிக்காரர்கள் வெளியில மாத்திரமில்லை, உள்ளுக்கும் இருக்கிறார்கள். என்ன, எங்களுக்கும் கூட வியாதிகள் இருக்கு. யாரும் நாங்கள் சொல்ல முடியாது எங்களுக்கு வியாதிகள் இல்லையா. எங்களுக்கு எல்லாருக்கும் வியாதிகள் இருக்கு, ஏதோ ஒரு விளைவிலும் இருக்கு, ஏதோ ஒரு வியாதி இருக்குது. ஆனா அந்த வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை குணமாக்குவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கேட்டங்களுக்கு அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஆகவே ஒருவர் வியாதிப்பட்டால் அவர் சபையின் மூப்பர்களை வரவழைக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் என்ன செய்வார்கள், என்ன கூசுவார்கள்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நாங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது இயேசுவை தேடி நிறைய வியாதிக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அவர் சுகமாக்கியிருக்கிறார். அவருக்கு எப்படி சுகமாக்கினார்? சுகமாக்கப்பட்ட மனுஷருக்குள்ள இந்த விசுவாசங்கள் எப்படி இருந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம். அதாவது வியாதிகள் வரும்பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி தேவனை தேட வேண்டும், எப்படி நாங்கள் தேடினால் தேவன் நமக்கு அற்புதம் செய்வார், அல்லது எப்படி நாங்கள் ஜெபித்தால் தேவன் அற்புதம் செய்வார், ஆண்டவர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கின்றார், எப்படி அதிசயங்களை செய்திருக்கிறார், எப்படி அடையாளங்களை நடப்பித்திருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் பார்ப்போம். நாங்கள் வாசித்துக் கொள்வோம். முதலாவது நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். மாற்கு 6ஆம் அதிகாரம் 12-13. மாற்கு 6ஆம் அதிகாரம் 12. சரி, இப்ப இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த அதிகாரம். அவர்கள் என்ன செய்தார்கள்? முதலாவது போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். இரண்டாவது பிசாசுகளை துரத்தினார்கள். மூன்றாவது வியாதி உள்ளவர்களுக்கு எண்ணெய் பூசி சுஸ்தமாக்கினார். ஆகவே இந்த அதிகாரம் முழுவதையும் இயேசு சீசர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் அந்த அதிகாரத்தை நிறைவேற்றினார்கள். அப்ப அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அதே அதிகாரம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும், வியாதிகளை குணமாக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும். இது சபைக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம். இன்னைக்கு சபை அதை செய்ய வேண்டும். செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஒரே விதமாக சபை வாரதும் போறதும் அப்படியே இருக்கிறதும், ஆராதனைக்கு வாரதும், பாட்டை பாடுறதும், கைதட்டுறதும் கூறாம இருக்கக்கூடாது. நாளுக்கு நாள் மாற்றங்கள் உண்டாக வேண்டும், எழுப்புதல் உண்டாக வேண்டும், ஒரு உயிர் மூச்சு சபையிலே உண்டாக வேண்டும், ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் உண்டாக வேண்டும், இன்னும் நிறைய ஜனங்கள் வர வேண்டும், இன்னும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவனங்களை பெரிதான ஒரு சிற்பாசாரிகளாய் ஆண்டவர்களை அழைத்திருக்கின்றார். அந்த அழைப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதுக்காகத்தான் ஆண்டவர் 5 வகையான ஊழியங்களை சபையில கொடுத்திருக்கிறார். முதலாவது அப்போஸ்தல ஊழியம், இரண்டாவது தீர்க்கதரிசன ஊழியம், மூன்றாவது சுவிசேஷ ஊழியம், நாலாவது மேய்ப்பர் ஊழியம், ஐந்தாவது போதகர் ஊழியம். இதெல்லாம் இந்த 5 ஊழியங்களும் சபையில இருக்க வேண்டும். ஐயா, இங்கே இருந்துதான் அப்போஸ்தலர் எழும்ப வேண்டும், இங்கே இருந்துதான் தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும், இங்கே இருந்துதான் மேய்ப்பர்கள் எழும்ப வேண்டும், இங்கே இருந்துதான் போதகர்கள் எழும்ப வேண்டும், இங்கே இருந்துதான் சுவிசேஷர்கள் எழும்ப வேண்டும். கடும் பெரும் சாதனைகளை வெளியிலே புரிய வேண்டும். அதாவது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தால் தேவனுக்காக சாதனை படைத்தவருடைய பெயர் பட்டியல் அங்கே தரப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் வேதாகமத்தில் இருந்தாலும் இந்த 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டவர்கள் சாதனை புரிந்தவர்கள். இன்றைக்கு இயேசுவுக்காக நாங்கள் சாதனை புரிய வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்னைக்கு நாம் என்னத்துல சாதனை புரிகின்றோம்? சாதாரணமாக ஒரு பாட்டு படிக்கிறவங்களை கைதட்ட சொல்லியாலே கைதட்டுறாங்க. பேதங்களை சாதனை புரிகிறது. என்ன அதிலே நான் பார்த்தேன், அந்த கைதட்டைகளை பார்த்தா இந்த இப்படி தட்டுறது. அந்த டிசம்பர் மாதத்துல கிறிஸ்துமஸ் நேரம் பலகாரம் சொல்றதுக்கு உமன் சமையலே எண்ணெய் தடைப்பட்டு தப்பிட்டு அது மாதிரி அந்த கைதட்டு அவருக்கே இருக்கலாம். கைதட்டுறாளுக்கே அந்த சத்தம் இருக்கலாம். ஆண்டவருக்கு உரத்த சத்தமாய் தட்டவன். அடுத்தது ஒரு ஆமை நல்ல சொல்றேன், அதை உற்சாகமா சொல்ல வேண்டும். உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஊர்வலங்கள் நடக்குது. பதாதைகளை கையிலே பிடித்துக் கொண்டு ஊர்வலங்களை நடத்துகிறார்கள், கோஷம் இடுகிறார்கள், தங்களுடைய வேண்டுதலை அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறார்கள், மக்களுக்கு தெரிவிக்கிறார்கள். அதாவது அழிந்து போற காரியங்களுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக கோஷம் இடுகிறார்கள். ஆனால் நாங்கள் ஆண்டவருக்காக கோஷப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லணும்னா ஒரு ஆள் 2 பேர் இல்ல, எல்லாரும் சொல்ல வேண்டும். இந்த குரல் வளங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல வாய்களை தந்திருக்கிறார், சகல அவயவங்களையும் ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சும்மா ஏனோ தான் என்று நாங்கள் கடமைக்காக தேவ சமூகத்தில் வருவதை அர்த்தம் இல்லை.
எனவே இந்த 5 வகையான ஊழியங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதனாலதான் சொல்லப்படுகிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகும். வாசிங்க மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17-18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள். இதுல போதகரால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லப்படவில்லை, விசுவாசியினால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லப்படவில்லை, மூப்பரால் நடக்கும் அடையாளம் என்று சொல்லப்படவில்லை. யாரால் நடக்கும் அடையாளங்கள்? விசுவாசிக்கிறவர்கள். நீங்கள் விசுவாசிச்சாலும் நடக்கும், நான் விசுவாசிச்சாலும் நடக்கும். நான் விசுவாசிச்சாலும் வியாதி சுகமாகும், நீங்கள் விசுவாசிச்சாலும் வியாதி சுகமாகும். ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் என்று 4 பேயை துரத்தி 4 வியாதிக்காரரை குணமாக்கிட்ட அப்புறம் இயேசு யோசிக்கிறார் சர்ச் போடப்படாது. என்ன ஒரு முறை ஒரு சபை திறக்கும் பொழுது ஒரு போதகத்தில் போய் கேட்டார், ஐயா நான் சபை திறக்க அப்புறம் ஒரு பேர் ஒன்று தான் இயேசு யோசிக்கிறார் என்று வைக்கின்றார். என்றால் இயேசு விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், எல்லாம் முடிஞ்சது. இயேசு இப்ப கடுமையா யோசிக்கிறார், ஏன் இந்த சபை எல்லாம் இப்படி வருகிறது, ஏன் இப்படி செய்கிறார், ஆகவே யோசிக்கிறார் என்று வையன்னு சொன்னார். அப்ப நாங்கள் என்ன பார்க்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாக என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மீது கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொந்தமாவார்கள். நீங்கள் ஜெபித்தால் வியாதியஸ்தர் மீது கைகளை வைத்தால் சுகம் கிடைக்கும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தில் செய்யப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இதைத்தான் நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே இது சும்மா உங்களுக்கு ஒரு மெருகூட்டும்படியாய் சொல்லப்படுகின்ற கலவசனம் அல்ல, அரசியல் பேச்சு அல்ல, நாடக பேச்சு அல்ல, கலைஞக பேச்சு அல்ல, சமுதாய பேச்சு அல்ல, அல்லது உலக பேச்சுகள் அல்ல. அரசியல் பேச்சு எப்படி இருக்கும்? நான் அமெரிக்காவை பார்த்து கேட்கின்றேன், வல்லரசு நாடுகளை பார்த்து கேட்கின்றேன், 1928ஆம் ஆண்டுக்கு அர்ஜுனா பீச்சில் என்ன நடந்தது? அங்க ஒன்றும் நடக்கல. இது யாரும் இருக்கிறோமா? 28ஆம் ஆண்டு யாரும் இருக்கிறோமா? இல்லை. இது அரசியல் பேச்சு. அங்க ஒன்றும் நடக்கல. மக்களை கவரும்படியாக பேசப்படுகிற வார்த்தை அது அல்ல கிறிஸ்தவம், அது அல்ல தேவனுடைய வார்த்தை. ஒரு மனுஷனை உயிர் மூச்சு அடையப்படுகின்றது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றி வைக்கின்றது. இதுதான் தேவனுடைய வார்த்தை. எனவே கைகளை வைத்தால் கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த கைகளை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறது யோசிச்சு பாருங்க. இந்த கையை அடுத்து வச்சு பார்ப்போம். இந்த கை முந்தி என்னென்ன வேலை செய்யுது, அந்த ரட்சிக்கப்படாமல் என்ன வேலை செய்யுது, எத்தனை பேரை அடிச்சிருக்கு இந்த கை, லஞ்சம் வாங்கி இருக்கு, எத்தனையோ காதல் கடிதங்கள் எல்லாம் அழகாக வரைந்து இருக்கு, எத்தனையோ பேருக்கு துன்புறுத்தி இருக்கு, எவ்வளவு கண்ட வேலை எல்லாம் செய்திருக்கு. இப்படிப்பட்ட கையின் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கின்றார். காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்தார். இப்ப நாங்கள் பார்ப்போம், இயேசுவை தேடி போன ஆட்களும் சுகம் பெற்றிருக்கிறார்கள். இயேசு தேடி போய் ஆட்களை என்ன செய்தார்? சுகமாக்கி இருக்கிறார். இயேசுவை தேடி வந்த மக்கள், இப்ப கானானிய ஸ்திரீ இயேசுவை தேடி வந்தால் தன்னுடைய மகளுக்காக. இயேசு அவளை குணமாக்கினார். அவள் சொன்னாள், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஆகவே இயேசுவை தேடி போன அந்த பெண்ணை ஆண்டவர், பெண்ணுடைய மகளை ஆண்டவர் குணமாக்கினார். அதனால இயேசு போய் தேடியும் என்ன செய்தார்? சுகமாக்கி இருக்கிறார். இப்ப சகையை ஆண்டவர் என்ன செய்தார்? தேடி போய் சுகமாக்கினார். சமாரியா ஸ்திரியை தேடி போய் சந்தித்தார். இப்படியாக இயேசு தேடி போய் அற்புதம் செய்திருக்கிறார். இயேசுவை தேடி வந்த மக்கள் அற்புதம் செய்திருக்கிறார்கள். எனவே இதில் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம்? தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு, நம்பிக்கையோடு இருக்கிறவர்களுக்கு, பயபக்தியோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். எனவே உங்களுக்குள்ள இருக்கிற நோய்களை நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக ஆண்டவரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இப்ப பார்ப்போம் ஆண்டவர் எப்படி நாம் சுகமாக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வரை வாசிப்போம். சீக்கிரமா வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9.
யோவான் 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா குளம் என்ற அந்த குளத்தின் அருகே 5 மண்டபங்கள் இருந்தது. அந்த 5 மண்டபங்களில் நிறைய வியாதிக்காரர்கள் இருந்தார்கள். அந்த வியாதிக்காரர்கள் எல்லாரும் அந்த குளத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் தேவதூதன் இறங்கி அந்த குளத்தை கலக்குவார். அதில் யார் முதல் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தரும் சுகமாக்கப்படுவார்கள். இது அந்த காலத்தில் இந்த முறைமை அல்லது அந்த காலத்தில் இந்த ஐதீகம். ஆகவே எல்லாருடைய நோக்கமும் இந்த குளம் கலக்கப்பட வேண்டும். இப்ப இயேசு 38 வருஷமா வியாதிப்பட்டவன் வந்து கேட்கிறார், சுசமாக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் என்ன சொல்றார்? ஓம்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, ஆண்டவரே குளம் கலக்கப்படும் பொழுது என்ன கொண்டு விட ஆக்கள் இல்லை. அந்த பிரச்சனையை பற்றி சொல்றார். இயேசு கேட்டால் உடனடியாக ஆமென்று சொல்ல வேணும். ஆண்டவர் சொன்னார், உடனே எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அந்த வசனம் சொல்லுகின்றது, உடனே அவன் எழுந்து. அப்ப இதுல இயேசு எப்படி மனுஷனுக்கு சுகமாக்கினார்? உடனடியாக, நேரடியாக, முழுமையாக. 38 வருஷமா வியாதிப்பட்டவனை 38 செகண்டுக்குள்ள சுகமாக்கினார். அவர் தான் யார் என்பதை நிரூபித்து காண்பித்தார். தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை நிரூபித்து காண்பிக்கிறார். தன்னுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை அவர் காண்பித்தார். எந்த வியாதியாக்காரனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் தன்னுடைய வல்லமையால குணமாக்க முடியும் என்பதை நிரூபித்து காண்பித்தார். ஊழியம் நிரூபித்து காண்பிக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் சுகமாக்கின முறை விதம் வந்து எப்படி இருக்கிறதா? உடனடியாக சுகமாக்கினார். சில நேரத்தில் சில ஆண்களுக்கு உடனடியாக சுகம் கிடைக்கும். நம்ம ஜெபிச்ச உடனே உடனடியாக சுகம் கிடைக்கும், நேரடியாக கிடைக்கும். சில இடங்களில் சுவிசேஷ கூட்டங்கள் வைக்கும் பொழுது சில பேர் நடக்க முடியாமல் வந்துட்டு புறா பார்த்தால் அந்த கொண்டு வந்த தடியெல்லாம் முடிஞ்சு கொண்டு நடந்து போவாங்க. ஏன்னா சில பேர் பேச முடியாமல் வந்து பேசுறாங்க. அப்ப சிலருக்கு அற்புதம் நடக்குது, ஆனால் சிலருக்கு அற்புதம் நடக்குது. அப்ப சிலருக்கு அற்புதம் நடக்கல என்றதுக்காக அவர் தேவன் இல்லை என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியாது. அவருடைய தன்னுடைய திட்டத்தின்படியும் தன்னுடைய அழைப்பின்படியும் அவருடைய தீர்மானத்தின்படி தான் தேவன் அற்புதம் செய்கிறார். ஆகவே சிலருக்கு உடனடியாக சுகம் கிடைக்கிறது. ஆகவே நீங்கள் ஜெபித்தால் சில நேரங்களில் உடனடியாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். உடனடியாக அவரால் சுகமாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் இருந்தது. எனவே அந்த 38 வருஷமா வியாதிப்பட்டவனை உடனடியாக சொன்னார், இழந்த நடை என்று சொன்ன பொழுது அவருடைய வார்த்தையினுடைய அதிகாரம், அவருடைய வார்த்தையினுடைய வல்லமை உடனடியாக அவனை நடக்க பண்ணுகிறது. கர்த்தரால் முடியாத காரியங்கள் ஒன்றுமில்லை. உடனடியாக சுகமாக்க அவருடைய வல்லமை முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22 25. மார்க்கு 8ஆம் அதிகாரம் 22 25. சரி, இங்க ஒரு குருடனை ஆண்டவர் சந்திச்சு முதல் கை வைத்து ஜெபித்து கேட்டார், என்னத்தையாவது பார்க்கிறேன். அவர் என்ன சொன்னார்? ஆண்டவரே, நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன். அவனுடைய கண் கிளியர் இல்லாம இருக்கலாம், ஆனா சொன்ன சொல்லு சரி. இன்னைக்கு ஆட்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி மரங்களை போல தான் இருப்பார்கள். பாட்டு பாடுகொண்டா பாட மாட்டார்கள், கையை தட்டு கொண்டா கையை தட்ட மாட்டார்கள், ஆடும் கொண்டா ஆட மாட்டார்கள், வேதத்தை வாசிக்கொண்டா வாசிக்க மாட்டார்கள். ஏழு மண்டால் என்ன நீதி செய்ய பெண்ணப்ப மரங்களை போல இருப்பார். நாங்கள் மரங்களை போல இருப்பதற்காக தேவனங்களை அழைக்கவில்லை. தேவ தூதர்களைப் போல, தேவ மந்திரங்களைப் போல தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனங்களை அழைத்திருக்கிறார். அது எப்படித்தான் சொன்னாலும் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற காரியம் எப்படி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது அவருடைய உடனே ஊரின் ஒரு விஷயம், கீழ்ப்படியாமை. என்ன எங்களோட ஊர்ல பாருங்கள், இவ்விடத்தில் துணிச்சக்கர வண்டி நிறுத்தப்படாது என்று எழுதியிருக்கும். முழு சைக்கிள் எங்க இருக்கும்? அங்க நிற்கும். இவ்விடத்தில் துப்பல் கூடாது, ஆனா முழு துப்பலும் அதெல்லாம் இருக்கு. இது எங்களுக்குள்ளே ஊர்ன விஷயம். அப்ப எப்படித்தான் ஆடுங்கோ, பாடுங்கோ, ஜெபிங்கோ, அல்லேலூயா என்று சொல்லுங்கன்னு சொன்னாலும் கடைசி வரையும் வாசிக்கலாம். ஏன்னா அது ஊறி போயிட்டு. இவர்களை குறித்தும் பைபிள் ஒரு வசனம் சொல்லுகின்றது. வாசனம் சங்கீதம் 58:5. 58:5 சங்கீதம். இந்த வசனம் பாம்பில தொடங்கி ஆட்கொள்ள முடியுது. அதாவது எப்படி இந்த செவிட்டு விதியை போல இருப்பார்களாம். எப்படித்தான் ஊதினாலும் சில பேர் அசைக்க முடியாது. எப்படித்தான் ஊதினாலும் ஊதடா தேவராஜா நல்லா ஊதும். இதுல எத்தனையோ வெளிநாட்டில இருந்து எத்தனையோ வாசைக்காரன் வெள்ளக்காரன் கூட வந்து இதுல பிரசங்கம் பண்ணியிருப்பான். எங்களை அசைக்க இல்லை.
எத்தனையோ நாடுகளிலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லியிருக்கிறார்கள், நாங்கள் அசையவில்லை. இதொன்று வவுனியா காட்டுக்கு இருந்து வந்து ஊதும், ஆனால் எங்களை அசைக்கிறார்கள். நாங்கள் இப்படித்தான் இருப்போம். இது எங்களுடைய சுயநலம். மாற்றமடைய வேண்டும், மாற்றமடைய வேண்டும். நீங்கள் அசைஞ்சா என்ன அசைய? பாம்பு ஆற்றவன் எப்படி ஊதுவான்? இந்த மகடியை வச்சு ராகதான பாவத்தோட ஆடப்போகிற மாதிரி பாம்பு ஆடாது. பாம்பு ஆடத்தக்க விதமாகத்தான் இந்த வர்ணனைகள், இந்த கதைகளை சொல்லி ஆட்களை ஆட வைக்கும். அப்ப இதுகளெல்லாம் சொல்லும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும், ஒரு சுபிட்சம் உண்டாக வேண்டும், ஒரு திருப்பம் உண்டாக வேண்டும். எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டாம், மாற்றங்கள் வர வேண்டும். சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் சொல்றதுனால உங்களோட பவுசு குறையும் என்றல்ல, உங்களோட கௌரவம் விழுந்து போகும் என்றல்ல. இன்னும் தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார், இன்னும் தேவன் உங்களை உயர்த்துவார். அவங்க எல்லாம் நடக்கிற மனுஷன் மரங்களை போல காண்பது. திரும்பவும் என்ன செய்ய? கைகளை வைத்து ஜெபித்த பொழுது கண்டார். அப்ப 2 தரம் செஞ்சிருக்காரு, 2 தரம் செஞ்சிருக்காரு. சில வேளை ஒருக்கா ஜெபிச்சா வராது, இன்னொரு தரக்கா ஜெபிக்க வேணும். ஆகவே இது என்னத்தை காண்பிக்கணும்னு சொன்னால், சில வியாதிக்காரருக்கு நாங்கள் படிப்படியாக ஜெபிக்கும் பொழுது தேவனை படிப்படியாக என்ன செய்கிறார்? சுகமாக்குறார். சில பேருக்கு உடனடியாக சுகம் வருது, சில பேருக்கு படிப்படியாகத்தான் சுகம் கிடைக்குது. ஆகவே எப்படியோ தேவன் சுகமாக்குவார். நாளுக்கு நாள் சில பேர் ஒருக்கா ஜெபிச்சு விடப்படாது, திரும்ப ஜெபிக்க வேணும், 2ஆம் தரம் ஜெபிச்சு விடப்படாது. நீங்க தொடர்ந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் படிப்படியாக என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் படிப்படியாக தான் அற்புதம் செய்வார். முதலில் ஜெபிச்சு திரும்பவும் ஜெபிச்சிருக்கார், 2ஆம் தரம் ஜெபித்த பொழுதுதான் நமக்கு சுகம் கிடைத்தது. ஆகவே ஒருக்கா ஜெபிக்கிறதுனால என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. 2ஆம் தரமும் நாங்கள் விடாமுயற்சியோடு ஜெபிப்பதன் மூலமாக தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். 3வது யோவான் 9ஆம் அதிகாரம் 6 வாசிக்கிறோம். யோவான் 9ஆம் அதிகாரம் 6-7. இந்த பிறவிக்குள்ளனை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். முதல் பார்த்தது ஒரு குருடன், இப்ப பிறவிக்குள்ளன். இதுல இன்னொரு குருடன் இருக்கிறார். மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதுமை என்ற குருடன். இந்த 3 குருடர்களை ஆண்டவர் சுகமாக்கினார் 3 வித்தியாசமான முறைகள். இப்ப பதுமை என்ற குருடனை எப்படி குணமாக்கினார்? அவன் இயேசுவுக்கு பின்னால் வந்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்ற பொழுது கூப்பிட்டு கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேணும்? ஏன் அவனுக்கு தெரியாது அவனுக்கு என்ன செய்ய வேணும் தெரியும். அவன் தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், தன்னுடைய வாயினாலே சொல்ல வேண்டும். எங்களுடைய வாயின் வார்த்தைகள் கூட எங்களை குணமாக்கும். நீங்கள் காலத்தில் எழுதுன முதலாவது சொல்லுங்க, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னோட இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு சுகம், இன்றைக்கு பிரசவம் வராது, இன்றைக்கு சுகர் ஏறாது, இன்றைக்கு நான் நல்லபடியா நடப்பேன், தலை சுத்து வராது, இதோ ஆண்டவர் நாரி பிடிப்பெல்லாம் சுகமாக்குவார், நான் ஆரோக்கியமா இருப்பேன் என்று முதல் எளிமையுடன் அழைக்கப்பட்டேன். இது எங்களுடைய நினைப்போம், ஐயோ நாரிக்க நோகுது, ஐயோ முதுகுக்க நோகுது, ஐயோ தலை சுத்துது, போற போக்க பார்த்தா சாகன் போறன்னு போல கிடக்குது. இதெல்லாம் விடிய எழுந்து சொல்லுற தீர்க்க தரிசனங்கள். இதெல்லாம் மாற்றமாய் கொண்டு வர வேண்டும். ஆண்டவர் கேட்டால் நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை நான் பார்வையடைய வேண்டும். உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. அவனை தொட்டதாகவோ தலையில கை வைத்ததாகவோ விழுத்தினதாகவோ உருட்டினதாகவோ இல்லை. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவது. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் தலையில கையை வச்சு கொண்டு கேட்டார். என்னதான் பார்க்கிறேன் இவனுக்கு சொல்றார், சேர் உங்கள் சீரனால சேர் உண்டு பண்ணி போய் சீரமா குளத்துல கலவு வித்தியாசமான முறையில குழலை சுமாக்குறது. இது அவருடைய ஸ்டைல். என்ன எங்களுக்கு எப்படி ஸ்டைல்கள் இருக்கு? எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஸ்டைல்கள் இருக்கு. சாதாரணமாக நாங்கள் பள்ளி கிடைக்கல, ஆண்கள் ஒரு விதமாகவும் பெண்கள் இன்னொரு விதமான ஸ்டைல்கள் இருக்கு. அந்த ஸ்டைலின் படிதான் ஒரு சில பேர் அந்த மேட்சிங்காக போடுவார் உடுப்பு. இப்போ நானும் அப்படிதான். இப்போ லைட் கலரில் ஜீன்ஸை போட்டால் டார்க் கலரில் ஷர்ட்டை போடுறது, டார்க் கலரில் ஜீன்ஸை போட்டால் லைட் கலரில் ஷர்ட்டை போடுறது. சில பேருக்கு சில கலர் பிடிக்கும். சாப்பாட்டில் சில பேருக்கு இடியப்பம் பிடிக்கும், சில பேருக்கு புட்டு பிடிக்கும், சில பேருக்கு தோசை பிடிக்கும். ஆனால் உடுப்பு எல்லாம் மாற்றான், எல்லாம் மாற்றான். ஆனால் அந்த வித்தியாசங்கள் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. சில நேரம் சில பேர் நேர் உச்சி எடுத்திருப்பாங்க, சில பேர் கண்ணை உச்சி எடுத்திருப்பாங்க, சில பேர் நல்லா பின்னி விட்டுருப்பாங்க, சில பேர் பின்னாவும். அதெல்லாம் அவருடைய விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஆனால் எந்த ஸ்டைல் இருந்தாங்க இல்லாட்டே ஆண்டவற்ற ஸ்டைல் எங்களுக்குள்ள வரணும். எப்படி அவருடைய ஸ்டைல் இருந்தது, எப்படி தன்னுடைய வல்லமையை ஜனங்களுக்குள்ளே உபயோகித்தார், எப்படி ஜனங்களை நடத்தினார், எப்படி ஜனங்களை குணமாக்கினார், இதை நாங்கள் பார்க்கின்றோம். சேர் என்ன சொன்னார்? சீரவாங்குளத்தில் போகணும், போய் கலவரம் பாருங்க. அவருடைய பக்கம் நியாயம் இருக்கு. அவன் கேள்வி கேட்கிறது நியாயம். ஆண்டவர் நான் எப்படி போறது? எனக்கு ஒரு ஆள் வேணும்,
நான் தனியாக அங்க போகிறேன், ஆகவே எனக்கு ஒரு ஆளை அனுப்ப மாட்டான் கேட்கலாம். ஆனா எந்த கதையுமே கேட்காமல் அவன் உடனடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போனான். போய் பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அதான் பிளஸ் பாயிண்ட். பார்வை அடைந்தவுடன் அவன் போகல, திரும்பி வந்தான். இன்றைக்கு சபைக்கு மக்கள் வருவார்கள், சுகம் கிடைத்துடன் போயிடுவார்கள். என்ன பாஸ்டர் இங்க இருந்த நிமிஷம் ஜெபம் பண்ணி 4 பேரை கூப்பிட்டு உபவாசம் பண்ணி ஜெபிப்போம் மன்றாடும் என்று சொல்லி முழங்காலில் இருந்து ஊழியக்காரர்கள் ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்கள் நன்மை கிடைத்துடன் நேசிப்பார்கள், போய்விடுவார்கள். முதல் சொல்வார்கள், எங்களை ஊர்ல பார்க்கணும், ஐயோ மகனுக்கா ஜெபிக்கிற வீசா இல்லை, அங்க இருந்து அழுது ஜெபிச்சு இந்த வீசா வந்துடனே அவனுக்கான கிடையாது. அப்ப நன்மை பெறுகிறதுக்காக மாத்திரமான இடத்துல வரக்கூடாது, எப்பொழுதும் தேவனுக்குள்ளாக வாழ வேண்டும் என்பதற்காகவே தேவனிடத்தில் வர வேண்டும். இவன் நன்மையை பெற்ற பின்பும் இயேசுவிடம் திரும்பி வந்தான். இந்த சுகம் கிடைத்ததற்கு காரணம் அவன் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தான். அப்ப சில நேரங்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது கூட ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்வார். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். தேவனுடைய வசனத்தை புறம்பாக்கி விட்டு நாங்கள் ஒரு நாள் அற்புதத்தை காண முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அன்னைக்கு ஓய்வு நாள். இந்த உங்கள் என்னால சிலர் உண்டாக்குவது அழுகிறது பூசுறதுன்னு செய்யறாரு. யூதர்கள் விரும்ப மாட்டார். ஏனென்றால் ஓய்வு நாள் எல்லாரும் அப்படியே வந்து இருந்து கொண்டு போகணும், மற்றபடி ஒரு வேலையும் செய்யக்கூடாது. இயேசு இது எல்லாம் செய்து என்னத்தை காண்பித்தார் என்றால் தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறேன் என்பதை யூதர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த அற்புதத்தை செய்தார். அவனும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து போனான். அப்போ ஒரு ஆசான் சொல்லும் பொழுது கேட்டு நடக்க வேண்டும், பள்ளிக்கூடத்தை வாத்தியார் சொல்லும் பொழுது கேட்டு நடக்க வேண்டும், குடும்பத்தில் புருஷன் சொல்லும் பொழுது கேட்டு நடக்க வேண்டும், சபையில பாஸ்டர் சொல்லும் பொழுது கேட்டு நடக்க வேண்டும், வேறு ஸ்தலத்தில் முதலாளி சொல்லும் பொழுது கேட்டு நடக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கீழ்ப்படிவை கற்றுத் தருகின்றது. ஆகவே நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் சொல்றதை கவனிக்காவிட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? சரியா படிக்காத வாழ்க்கை எப்படி இருக்கும்? எல்லாம் ஃபெயிலா போயிடும். என்ன வாழ்க்கையில உத்தியோகம் கிடையாது. நல்லா படிச்சவன் ஒரு கடைக்கு வேலைக்கு போனா பேரையை கொடுத்து முன்னுக்கு எடுத்துவான். ஆனா படிக்காதவனால் வேலைக்கு போனா கோடாலியை கொடுத்து பின்னுக்கு விடுவான். இப்ப கோடாலியை கையில் எடுக்கிறதா பேரையை பிடிக்கிறதா நாம் தான் முடிவு செய்யணும். நல்லா படிக்கிறவங்க எதிர்காலம் சிறப்பா இருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கையும் செழிப்பா இருக்கும். ஒரு முறை ஒரு வாத்தியார் படிப்பிக்கும் பொழுது பலன் தரக்கூடிய மிருகங்களை பற்றி படிப்பித்துக் கொண்டார். பலன் தரக்கூடிய மிருகங்கள். அப்ப படிப்பித்து போட்டு கேட்டார் மாணவனத்துல, மாடு என்ன தரும்? அவன் சொன்னார்கள், மாடு பால் தரும், இறைச்சி தரும் என்று. ஆடு பால் தரும், இறைச்சி தரும். கோழி முட்டை தரும், இறைச்சி தரும். குரங்கு என்ன தரும் என்று கேட்டார். அவன் யோசிக்கிறாங்க. இந்த எங்கட ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா குரங்கு 2 விதத்துல இருக்கு. ஒன்று கருங்குரங்கு, இன்னொன்று செங்குரங்கு. இந்த கருங்குரங்கு பெருசா வீட்டுக்குள்ள எடுக்கிறது இல்லை, அது காட்டுக்குள்ள இருக்கிறது. அங்க இங்க தாவி அதாவது இந்த பயிர்கள் எல்லாம் அழிச்சு கொடுத்துருக்கீங்க. எங்களோட சேர்ச்சில் கூட நிறைய வாழை மரங்கள் எல்லாம் நாங்கள் நட்டுருக்கிறோம். நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது, கொய்யா மரம் இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் முழிச்சு தள்ளி விடுறோம் அந்த குரங்கு. அதுகள் வாழ்ற இடங்கள் அதனுடைய சூழ்நிலைகள் வித்தியாசம். ஆனால் செங்குரங்கள் ஒரு குரங்கு இருக்கு. எங்கள் ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார், இந்த பாம்பாட்டிகள் ஒரு பக்கத்தில் இந்த ரவுண்ட் பெட்டிக்க பாம்பையும் வச்சுக்கொண்டு இந்த குரங்கையும் என்ன செய்வார் கொண்டு செங்குரங்கு சின்ன குரங்கு பார்க்க வடிவாமல் இருக்கும், ஒரு செல்லம் கொஞ்சம் கூடிய மாதிரி இருக்கும். இந்த குரங்கும் இந்த பாம்பும் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விளையாட்டை காட்டு தன்னுடைய எஜமானுக்கு வியாபாரம், அதாவது பணத்தை சம்பாதித்து கொடுக்கும். விளையாட்டு காட்டுது. அந்த குரங்கு வந்து அந்த கிரவுண்ட் வளையத்துக்குள்ள பாயும். அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னால் தன்னுடைய முதலாளிக்கு சம்பாத்தியத்தை கொடுக்குது. இதன் அடிப்படையில் தான் கேட்டார் வாத்தியார், குரங்கு என்ன தருமண்டு. அந்த கிளாஸ் ரூம் அமைதியாக இருந்தது. திரும்பவும் கேட்டார். பின்னுக்கு இருந்த ஒரு எழுப்பி சொன்னால் அது ஹோம்வொர்க் தருமண்டு. விளங்கையில போகிறாங்க ஹோம்வொர்க் வீட்டு பாடம். வீட்டு பாடம் தர்றது யாரு? வாத்தியார். அப்ப நான் குரங்குன்னு சொல்லியிருக்கிறோம் வாத்தியார். சரி, ஆகவே இப்பயாவது விளங்கினதை கொஞ்சம் சந்தோஷப்படும். ஆகவே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கூட தேவன் நமக்கு அற்புதம் செய்வார். எனவே எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு சொல்லிவிடுங்கள், கீழ்ப்படியுங்கள், ஆண்டவர் குணமாக்குவார். அல்லது வேறொருவர் வியாதியோடு இருந்தால் அவருக்கு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் உபதேசியுங்கள், அவன் குணமடைவார். இதுதான் சத்தியம். 4 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-8 வரை.
கண்டு ஆகவே சபைக்குள்ள சேர்ச்சுக்குள்ள இருந்த ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கும் விதமாக அந்த அலங்கார வாசகண்டையிலே இருந்த அந்த பிறவி சப்பானி குணமாக்கப்பட்டார். அந்த 3ஆம் அதிகாரத்தை பார்த்தா 9ஆம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போனார்கள் இருக்குது, ஜெபிக்க போனார்கள். இதே பேதுரு மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்க முடியாதவனாக இருந்தார். ஆண்டவர் சொன்னார், 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? ஒரு நேரம் ஜெபிக்க முடியாமல் இருந்தவன் இன்னொரு நேரம் ஜெபித்தான். ஒரு நேரம் தேவ சமூகத்துக்கு போக முடியாமல் இருந்தவன் இன்னொரு நேரம் வந்த பொழுது தேவனுடைய சமூகத்துக்கு போனான். காரணம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அவனை மாற்றி அமைத்தது. ஒரு மனுஷனை உயிர் வெற்றி அடைய பண்றது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நீங்கள் ஜெபிக்க 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 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு அந்த ஜெப வல்லமையை கொண்டு வரும். இதை நாங்கள் பார்க்கின்றோம். சொல்றான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உள்ளது எனக்கு தெரியும். நசனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி தன்னை வலது கரத்தினாலே அவனை தூக்கினான் என்று சொல்லப்பட்டது. அவனுடைய கால்களும் கரடுகளும் பிளர் கொண்டது. அப்ப கால் மாத்திரம் இல்ல, கரடுகள்ன்றது இந்த குலைச்சுகள், இந்த மடங்குறது. இப்ப இதுக்குள்ள வியாதி இருந்தால், இதுக்குள்ள வியாதி வந்துட்டு சொன்னால் நிமித்தம் எதாவது மடக்கவும் இல்லை. அப்ப அதுக்குள்ள அவனுக்கு பிரச்சனை. ஆகவே அவன் ஜெபித்த பொழுது கால்களும் கரடுகளும் பிளர் கொண்டது. பிளர் கொண்ட பிற்பாடு எப்படி நடந்தது? என்ன நடந்தது? குதித்தெழுந்தான். அதை கவனமா நீங்க வாசிக்க வேண்டும். குதித்தெழுந்தான். அப்ப இருந்தவன் டக்குனு குதிச்செழும்பினான். குதிச்செழும்பினான். அவனுக்கு 40 வயதுக்கு மேற்பட்டவன் இருந்தான். 40 வருஷம் பிரச்சனை. 40 வருஷமாய் நடக்க முடியாமல் இருந்தான். படுத்த படுக்கையில் இருந்தான். அலங்கார வாசனையில இருந்தான். ஆனால் இந்த பேதுரும் யோவானும் ஜெபித்த பொழுது குதித்தெழுந்து, குதித்தெழுந்து அந்த மெல்ல வாசிக்க குதித்தெழுந்து குதித்தெழுந்து நின்றான். தொடர்ந்து குதிச்சு கொண்டிருக்காம நின்று பார்த்தா நிக்கிறது சரியா இருக்காங்க. என்ன தொடர்ந்து குதிச்சோன்னு என்ன நடக்கும்? இப்ப நாங்கள் எல்லாரும் ஆராதனை முடிஞ்சு 3 பேருக்கு குதிச்சு கொண்டு போக முடியும். பாத்திரம் எங்களை போற உலகத்துல லூசுகள் வேற ஒன்றும் இல்லை. ஏற்கனவே அந்த பட்டம் தான் எங்களுக்கு. என்ன அல்லேலூயா கத்துற கூட்டம், இந்த கருத்தமட்ட கூட்டம், வேதக்காரர், என்ன கத்து கத்து கத்துவாங்க, குளறுவார்கள். இப்படிப்பட்ட பட்டங்கள் எல்லாம் எந்த பைபிள் காலேஜுக்கு போறார்கள் கிடைக்காது. நாங்கள் வீட்டுக்கு இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த பட்டத்தை உலகம் தந்திருக்கிறது. லூசு கூட்டம், அல்லேலூயா கூட்டம், என்ன கத்துரா கூட்டம் யார் தருவாங்க? எந்த காலேஜில் தருவாங்க? ஆனா மக்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். நாங்கள் விச கூட்டம் தான், ஆனா தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். எனக்கு இந்த பிரான்ஸ்ல வந்த நேரம் நான் சில ஆக்களோட பழகினேன். அதில் ஒரு அங்கிள், ஒரு சபையில் இருக்கிற ஒரு அங்கிள் கதையோடு சொன்னார். எப்படி என்றால், ஒரு முறை ஒரு இன்டர்வியூக்கு போனார். இன்டர்வியூக்கு போன பொழுது இந்த இன்டர்வியூல சில விதமான கேள்விகள் கேட்கிறோம். அந்த கேள்வியை கேட்டுத்தான் அந்த கேள்விக்கு பிற்பாடு அவருக்கு வேலை கொடுப்போம். அப்போ அவர் கேட்டாராம், அந்த வேலை அந்த இன்டர்வியூக்கு போனதுல, நான் உங்களுக்கு கணக்கு ஒன்று கேட்க மாட்டேன், ஒரே ஒரு கேள்வி வைப்பேன், அதுக்கு சரியான பதில் சொல்லிட்டால் உங்களுக்கு வேலை கிடைக்கும், சரி கேளுங்க. அப்போ அந்த கேள்வி கேட்குற அந்த இன்டர்வியூ நடத்துறவர் கேட்டாராம், நான் என்னுடைய வீட்டில் எந்த வளவுக்குள்ள ஒரு 8 தென்னம்பிள்ளை வச்சேன். 8 தென்னம்பிள்ளை வச்சேன். 3 மாதத்தால் 2 தென்னை பட்டு போச்சு. திரும்ப 3 மாதத்தால் 2 தென்னை பட்டு போச்சு. ஒரு தென்னை பட்டு போச்சு. அப்போ 2 மட்டும் 3 முறை மிச்சம் எத்தனை? 8ல் 3 முறை 5. பிறகு சொன்னார், ஒரு 2 வருஷத்தால 2 வருஷத்துக்கு பிறகு 2 தென்னம்பிள்ளை நல்லா காட்டுச்சு. புற ஒரு வருஷத்தால அடுத்த தென்னம்பிள்ளை காட்டுச்சு, 1 பட்டு போச்சு. 2 சொல்லி போட்டு இப்போ 8 வரை முடிஞ்சது. இப்போ கேட்ட, இப்போ எனக்கு எத்தனை வயது? அவன் யோசிக்கிறான், என்னடா இன்னும் வயதை கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி அவன் யோசிச்சு போட்டு சொன்னாலும், உங்களுக்கு பெரிய சரியா வயசா 60. உண்மையில எனக்கு பெரிய ஆச்சு சரியா சொல்லிட்டான். அவர் சொன்னார், நான் இந்த அமெரிக்காவில் போய் கேட்டேன், லண்டன்ல போய் கேட்டேன், ஜெர்மன்ல போய் கேட்டேன், ஒருத்தரும் சொல்லல. நீர் தம்பி சரியா சொல்லிட்டு உமக்கு 14ஆம் தேதி வேற கொடுத்தாச்சு. கொடுத்துக்கொண்டு கேட்டார், அது சரியா என்னன்னு நீர் இந்த வயதை கண்டுபிடிச்சிருக்கிறேன். அதுக்கு அவன் சொன்னாங்க, ஐயா எங்களுக்குள்ள எனக்கு 1 விட்ட தம்பி இருக்கிறார், அவனுக்கு 30 வயது அரை லூசு, உங்களுக்கு 60 வயது முழு லூசு. தென்னம்பிள்ளை சாதனையும் காயாக்கிறத பற்றி வயது குறிப்பிட 3 கேள்வி தானே. அவன் கண்டுகொண்டான், இதை போல முழு லூசோடு ஒன்றும் இல்லை. இதை போலதான் எங்களுக்கும் என்ன செய்கிறார்கள், இந்த பட்டங்களை தந்திருக்கிறார். அப்ப நாங்கள் பார்க்கின்றோம், குதித்தெழுந்து நின்று
குதித்தெழுந்து நின்று நடந்தான். அப்ப நடந்து பார்த்தான். அப்ப குதித்தளவும் நல்லா இருக்குது, நிக்க நல்லா இருக்கு, நடக்க நல்லா இருக்கு. நடந்தால் அலங்கார வாசலண்டையில வெளியில இருந்தவன் அற்புதத்தை கண்டு கொண்டான். காரணம், கர்த்தர் அவனை குணமாக்கினார். இவ்வளவு காலம் அவனுக்கு கிடைத்த உதவி வெள்ளியும் பொன்னும், ஆனா அன்றைக்கு கிடைத்தது தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம். 40 வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தவனுக்கு கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். இதற்கு காரணம், பரிசுத்த ஆவியானவர் பேதுருவையும் யோவானையும் எடுத்து பிரயோஜனப்படுத்தினார். சுகம் உண்டாகும். ஏறத்தாழ 40 வயது என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இருந்த காலங்களில் கூட அவன் இருந்திருக்கிறான். ஆனால் அந்த காலத்துல சுகம் பெறாதவன் பேதுரு யோவானுடைய காலங்களில் சுகம் பெற்றான். அப்படி என்றால் அந்த சுகம் கிடைக்கும் வரைக்கும், அந்த வேளை வரும் வரைக்கும் அவன் காத்திருப்பான். சில நேரங்களில் கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு அவருடைய வேளை வரும் வரைக்கும் காத்திருப்போம். சில நேரங்கள் நாங்கள் பொறுமை இல்லாமல் இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் உடனே நடக்கும். சில வேளைகளில் நாங்கள் கொஞ்சம் காத்திருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஜெபித்தாலும் தேவன் எங்களுக்கு என்ன சொல்றார் என்பதை காத்திருக்கணும். அன்னாள் எவ்வளவு காலமாக ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஒரு நாள் அற்புதம் செய்தார். ஆகவே காத்திருப்பு, பொறுமை, நிதானம் எங்களுக்கு அவசியம். வேளை வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அது எதுவாக இருந்தாலும், ஒரு எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வேளை வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் சுகமாக்குவார். அடுத்தது 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6 7. சரி, இந்த எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டிருந்த நேரம் ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்னார், நீ உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நீ சாக போறாய் என்று சொன்ன பொழுது அவன் சுவர் பக்கமாக திரும்பி ஆளுதான். ஏனென்றால் எல்லாருக்கும் யாருக்குமே சாகிறது விருப்பம் இல்லை, எல்லாருக்கும் வாழ்றதான் விருப்பம். என்ன, இப்போ ஒரு ஆள் நாளைக்கு சாக போதுனால் அந்த ஆளுக்கு இன்றையிலிருந்து நிம்மதி இல்லாமல். இதனால்தான் தன்னுடைய மரணத்தை பற்றி ஆண்டவர் இந்த நாளுக்கு என்று குறிப்பிட. ஆகவே அவன் எப்ப அவனுக்கு வர வேண்டியது அவனுக்கே தெரியாது. ஆகவே தெரியாமல் இருக்கிறபடினால தெரிந்த காலங்களில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். அப்ப இதை பார்த்துக்கிறோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்ன பொழுது இவன் ஆளுதான். கடைசியில் ஆண்டவர் அவனுடைய அழுகையை கேட்டார். ஏனென்றால் உயிரோடு இருந்த நாட்களிலே தேவனுக்காக செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்திருந்தார். அதாவது விக்கிரக தோப்புகளை அழித்திருந்தான், தேவனுக்கு பிரியமானதை செய்தான், மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்தான். இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு அவன் செய்த காரியம். அவன் அதையெல்லாம் சொல்லி அழுகிறான், ஆண்டவரே நான் இப்படி எல்லாம் செய்தேன். இப்ப ஆண்டவர் சொன்னார், நீ போ, உனக்கு 15 வருஷங்கள் குடித்தாரம் 3ஆம் நாளிலே ஆலயத்துக்கு போவா என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொன்னார். 6ஆம் வசனம் முடியுது. எப்ப பிழைத்தான் என்றால் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிழமையின் மேல் போட்ட உதவன் பிழைத்தான். அப்ப எப்ப சுகம் வந்தால் இந்த அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து போட்ட பொழுது, அவனுடைய வியாதியிலே போட்ட பொழுது, எந்த இடத்துல வியாதி இருந்ததோ அங்க போட்ட பொழுது அவன் குணமானான். இது எங்களுக்கு என்னத்தை காண்பிக்கிறார்? அந்த காலத்துல இந்த அத்திப்பழத்து அடைகள் மருந்தாக பாவிக்கப்பட்டது. அதாவது எங்களுடைய காலங்களில் பார்த்தால் எத்தனையோ இலக்குலைகள் தேவனால படைக்கப்பட்ட இயற்கைகள் எல்லாம் மருந்தாக இருக்கிறது. என்ன, இப்ப நாங்கள் தூதுவளை சாப்பிடுறோம். ஏன் தூதுவளை சாப்பிடுறோம்? இந்த சளியை வெட்டக்கூடிய பவர் அந்த தூதுவளையில இருக்கு. என்ன, இப்படி சொல்ல அப்படியே சொல்ல ஒரு பிளேட்டை கடிச்சு சாப்பிட்டா வெட்டி விட்டு இருந்தார் எல்லாத்தையும். தூதுவளையில அந்த பவர் இருக்கு. எரிக்கிற நிலையில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடைச்சால் பால் வரும். அது வந்து பாலடைஞ்ச இடங்களிலும் பாலடைஞ்ச கிணறுக்கு பக்கத்துல தான் அந்த மரம் இருக்கும். ஆனா அதுல இருக்கிற பவர், நான் மோட்டர் சைக்கிளால் விழுந்த நேரம் அந்த மருந்து கட்ட போற நேரம் அந்த வைத்தியர் சொன்னார், நீங்கள் அந்த எரிக்கிழம் இலையை எடுத்து எண்ணெயை தடவி அதை அந்த இலையை வாட்டி இதில் நீங்கள் வச்சுக் கொள்ளுங்கள். அந்த அதுக்குள்ள இருக்கிற கொதி எல்லாத்தையும் அதை இழுத்து போடப்பட்டு, அதாவது அந்த கொதிகளை இழுக்கக்கூடிய பவர் அதுக்கு இருக்கு. நாங்கள் வீட்டுக்கு முன்னாடி என்னத்தை கொண்டு வைப்போம்? ரோசாப்பூ, நித்திய கல்யாணி, குரோட்டன்ஸ், இதுகளை தான் கொண்டு வைப்போம். இது எல்லாம் அழகும் வாசமும் இருக்கும். நான் அப்பிடம் இல்லை, வல்லமை இல்லை, அற்புதங்களை குணமாக்கக்கூடிய வல்லமை இல்லை. என்ன, கற்பூரவள்ளி நாங்கள் சாப்பிடலாம். என்ன, தூதுவளை, முடக்கத்தான், இதுகள் எல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது மனிதர்களுக்காக. மருந்து வகைகள் எல்லாம் கர்த்தர் நமக்காக படைத்திருக்கின்றார். மருந்து சாப்பாடுகள் எல்லாம் உங்களுக்காக தரப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தார்கள் சொல்லுவார்கள், என்னன்னு சொல்றது, புட்டு, குறிஞ்சா புட்டு,
ஒடியல் புட்டு இதெல்லாம் நல்ல பெலம். என்ன மெக்டோனல்ஸ் என்ன செய்து சோறா கூட்டி விடும். சாப்பிட கூட சாப்பிட அது நடக்கும். அதெல்லாம் மருந்தோடு சம்பந்தப்பட்டது. ஆகவே மருந்துகள் மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறார்? எங்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆகவே நாங்கள் செய்கிற சிகிச்சைகளை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது நாங்கள் செய்கிற மருந்துகள் கூட எங்களுக்கு அற்புதத்தை செய்யும். அப்ப மருந்துகள் மூலமாகவும் தேவன் என்ன செய்கிறார்? எங்களுக்கு சுகம் தருகிறார். அடுத்தது வாசிங்கள் யோவான் 4 அதிகாரம் 49-50. யோவான் 4 அதிகாரம் 49-50. அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆகவே அந்த மனுஷன் குணமாக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனும் அவனுடைய வீட்டாரும் விசுவாசித்தது காரணம் என்னென்றால் இந்த ராஜாவின் மனுஷன் ஒருவன் கப்பர்நகூமிலிருந்து கலிலேயாவில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் வந்து தன்னுடைய மகனுக்காக வேண்டுதல் செய்தான். நீர் அங்க வர வேண்டும், என்னுடைய மகன் சுகமாக்கப்பட வேண்டும். இயேசு என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அதாவது கலிலேயாவில் இருந்து கொண்டே இயேசு சொன்னார், கப்பர்நகூமில் இருக்கிற உன்னுடைய மகன் குணமாவான் என்று. அவன் நினைத்தான் கலிலேயாவில் இருந்து கப்பர்நகூமுக்கு இயேசு வந்தால் தான் குணமாக்க முடியும் என்று. ஆனால் இயேசுவோ கலிலேயாவில் இருந்து கொண்டே கப்பர்நகூமுக்கு வராமல் என்னால் சுகமாக்க முடியும் என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்தார். இதான் அந்த உண்மையான விஷயம். ஆகவே இவன் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான், நீ போகலாம். இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். என்ன அங்க போன பொழுது சொன்னார்கள், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான். கேட்டால் எத்தனாம் மணி நேரம்? நேற்று 7ஆம் மணி நேரம். இயேசு சொன்ன டைம் அதுதான் என்று அறிந்து அவர்களுடைய வீட்டார் விசுவாசித்தார்கள். அப்ப நீ போகலாம், உன் மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்ன அந்த டைம் அவன் என்ன குணமாக்கப்பட்டு விட்டான். இதான் தேவன் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, அவர் தூரத்துக்கும் தேவனாக இருக்கின்றான். அப்ப இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்த பொழுது காரணம் என்றால் அவன் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எப்பொழுதும் நாங்கள் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்பும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சுகம் தருகிறார். இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்கிறார். அடுத்தது வாசிங்க, இன்னும் 2 மூணு இருக்கு. வாசிங்க மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23. மத்தேயு 15ஆம் அதிகாரம் 23. கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காக வந்து இயேசுவிடத்திலே கேட்ட பொழுது இயேசு அவளுடைய வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கல, உடனடியாக சுகமாக்கல. ஆனா சீசர்கள் சொன்னார்கள், இவள் தொடர்ந்து நம்மை பின்தொடர்கிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யும் என்று. அதாவது அவளுக்குள்ள இருந்த விடாமுயற்சி அவளுடைய மகளை சுகமாக்கினது. ஆகவே நாங்கள் விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் வைக்கிற விசுவாசம், விடாமுயற்சியோடு ஜெபிக்கிற ஜெபம், விடாமுயற்சியோடு காத்திருக்கிற காத்திருப்பு ஒரு நாளைக்கு அற்புதம் செய்யும். ஆகவே அவள் ஆண்டவர் கடைசியில் அவளுக்கு பார்த்து சொன்னால், ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். விடாமுயற்சியா தேட வேண்டும், விடாமுயற்சியா கருத்து. ஒருக்கா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து முகத்தை காட்டுக்கு போறதுனால எல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒருக்கா சேர்ச்சுக்கு வர்றதுனால எல்லாம் நடக்கும் என்று நீங்கள் நினைத்துவிட முடியாது. தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த விடாமுயற்சி இருக்கணும். இதுக்காக லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு ஒரு கதை சொன்னார். அநீதியுள்ள நியாயாதிபதி கதை, ஒரு விதவைத்த கதையை சொன்னார். அவள் இரவும் பகலும் போய் என்ன செய்தார்? ஆக்கிரம் கொடுத்தார். எனக்கு நீ நியாயம் செய்ய வேண்டும். அவன் யோசிச்சு பார்த்தா, நான் கடவுளை மதிக்கிறது இல்லை, ஆக்களை மதிக்கிறது இல்லை, தேவனுக்கு பயப்படாமல் அதை என்னிடத்தில் வாங்காள் என்று சொல்லி அவள் தொடர்ந்து வந்து தன்னை அதிகம் தராதபடிக்கு அந்த அற்புதத்தை செய்தார். நாங்கள் யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு. நாங்கள் யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கிறோம்? ஆக்களுக்கு. ஆக்களுக்கு அங்கீகாரம். குடும்பத்தில் பார்த்தா வீட்டில் இருக்கிறார்கள், புருஷனுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறோம். சபையில் இருக்கிறார்கள், பாசனுக்கு தான் அங்கீகாரம் கொடுக்குறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு அங்கீகாரம் கொடுப்போம். எல்லாரும் சேர்ந்து
ஆண்டவருக்கு அரியணை கொடுக்கும். எப்படி ஆண்டவரை இதை தாரம் 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 என்றால் கரைச்சல் ஆங்கேராமன் இந்த கொடுக்கும். இந்த மாதிரி நாம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஆகவே இதனால்தான் நாங்கள் பார்க்கின்றோம், அவள் விடாமுயற்சியோடு கர்த்தரை தேடின பொழுது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்தார். என்னத்தை கண்டுகொண்டால் அவருடைய விசுவாசம். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. அதாவது தனக்கு உடனடியாக பதில் தரையில்லை என்பதற்காக ஆண்டவரை விட்டுட்டு ஓடே, இவரை விட வேற வழி இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தார். தன்னுடைய மகனுக்கு அற்புதம் செய்ய இதனால் மட்டும்தான் முடியும் என்பதை நினைத்திருந்தார். அந்த எண்ணமும் சிந்தனையும் விசுவாசமும் அவருடைய பிள்ளையை சுகமாக்கினது. அவனை சுகமாக்குறதுக்கு அடுத்தபடி விடாமுயற்சியோடு நாம் தேவனை தேட வேண்டும். அடுத்தது 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 12-13. இது 8வது விஷயம். 10 விஷயத்துல 8வது வந்துட்டோம். இது ஒரு 2 இருக்கு. 2 நாளாகவும் 14, 12, 13. ஆசா ராஜாவுடைய அரசாண்ட 39ஆம் வருஷத்தில் தன் கால்களில் வியாதி கண்டது. அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலிருந்து கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா தான் அரசாண்ட 41ஆம் வருஷத்தில் மரித்து தன் பிதாக்களோட சரி, ஆசாவின் சரித்திரம் முடிவடைந்தது. ஆசாவுடைய வாழ்க்கையை பார்த்தா 2 விஷயம் இருக்கு. ஒன்று அவன் தேவனை சார்ந்திருந்த பகுதி, இன்னொன்று மனுஷனை சார்ந்திருந்த பகுதி. அதாவது சேரா மன்னன் அவனுக்கு விரோதமாக 10 லட்சம் பேரோடு படையெடுத்து வந்த நேரம் அவன் தேவனை தேடினான். ஆசா கர்த்தரை நோக்கி காத்திருந்தான். ஆண்டவரை நீர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று. ஆண்டவர் அவனுக்கு அந்த யுத்தத்தை செய்து 10 வருஷத்துக்கு மேல அமைதியை நிம்மதியை கொடுத்தார். ஒரு மாற்றம் வந்தது. என்றால் அவன் தேவனை சார்ந்திருந்தான். ஆனா சில சந்தர்ப்பங்களை பார்த்தால் பாஷா அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த பொழுது அவன் சீரியா ராஜாவை நம்பினான். அப்ப ஆசா சில நேரம் கர்த்தரை நம்பினது இருக்கு, சில நேரம் யாரை நம்பினான்? மனுஷனை நம்பினான். அப்ப பாஷா அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது அவன் என்ன செய்தான்? சீரியா ராஜாவை சார்ந்திருந்தான். இதனால அவனுக்கு யுத்தங்கள் நடந்தது. யார் அவனுக்கு விரோதமாக வந்தார்கள்? இப்பதான் நான் சொன்னேன். முதல் சேரா வந்தான் 10 லட்சம் பேரோட. அவன் கர்த்தரை சார்ந்த பொழுது அவனுக்கு யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது. பிறகு பாஷா அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது யாரை நம்பினான்? சீரியா ராஜாவை. அப்ப அவனுக்கு விரோதமாக வந்த ராஜாவுடைய பேர் என்ன? பாஷா. அது சும்மா சொல்லக்கூடாது, பாஷா. சரி, ஆகவே நீங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த விதமாக வேதாகமத்திலும் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள். அங்க எல்லாம் பைபிள்ல இருக்குது. அப்ப இந்த பாஷா அவனுக்கு விரோதமாக வந்த பொழுது அவன் மனிதனை சார்ந்திருந்தான். அது மட்டுமல்ல, வியாதி வந்த பொழுது என்ன செய்தான்? கர்த்தரை அல்ல பரியாரியை மட்டும் நம்பினான். அதுதான் அவன் தோல்வி அடைந்ததற்கு காரணம். பரியாரிகளை நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை. வைத்தியங்கள் செய்ய வேண்டும், டாக்டர் சொல்றதை கேட்க வேண்டும், அதே நேரத்தில் தேவனையும் விசுவாசிக்க வேண்டும். இவன் என்ன செய்தான்? முழுமையாக தேவனை நிராகரித்துட்டு என்ன செய்தான்? வைத்தியர்களை மாத்திரம் நம்பினான். இதை போலதான் பிசாசுகளும் கிரிய செய்யும். யாரு மட்டுமில்லை, இன்னைக்கு அநேக மக்களோட பிசாசுகள் இருக்கு. இந்த பிசாசுகளை சுகமா பிசாசுகளில் இருந்து குடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கும் எங்களுடைய ஜெபங்கள், பக்தி, வைராக்கியங்கள் அவசியம், உபவாசங்கள் அவசியம். நாங்கள் 1985ஆம் ஆண்டு வேம்பரா என்ற ஊழியத்துக்கு ஒரு வீட்டில் உபவாசத்துக்கு போயிருந்தோம். அந்த வேம்பரா என்ற இடம் ஏனையின் பாதைக்கு இந்த பக்கம், அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து கொடியாமத்துக்கு வரும்பொழுது இந்த பக்கம், அந்த ஏனையின் பாதைக்கு இந்த பக்கம் அல்லார் என்ற இடம் இருக்கிறது. இப்பொழுது அங்கெல்லாம் சபை இருக்கின்றது. அந்த அல்லாரில் இருந்து ஒரு அம்மா வந்தவா, பிசாசு பிடித்த அம்மா. நாங்கள் 4 ஊழியக்காரர்கள், 3 பேர் நாமக்குடியிலிருந்து வருவார்கள். நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து போவேன். எனக்கு அந்த நேரம் சைக்கிள் இல்லை. அந்த 3 பேருக்கு தான் சைக்கிள் இருந்தது. அவர்களோட தொத்தி தான் நாங்கள் போனது. இப்படியாக நாங்கள் போனபோது இந்த அம்மா வந்திருந்தால் 7 பிசாசுகள் அவங்களுக்குள்ள இருந்தது. எங்களுடைய 6 மக்கள் ஜெபிச்சு அந்நிய பாசிய காதுகளை பேசி பிசாசை கடிந்து ஒன்னொன்று அனுப்பியாச்சு. இதுக்கு எத்தனையோ 1 மாதம் மேல பிடிச்சது. கடைசியா இருந்த லாஸ்ட், அதாவது மெயினா 7வது ஆள், அவன் கடைசி வரை போக மாட்டான். திரும்ப நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சு ஆண்டவருடைய நாமத்தினால நல்ல உபவாசம் பண்ணி ஜெபிச்சோம். ஒரு நாள் அது வாயில வந்து பேச ஆரம்பித்தது. அப்ப நாங்கள் கேட்டோம், யார் நீ? அது தன் பேர் எல்லாம் சொல்லி, யார் செய்யறது, என்ன செய்யறது, எங்க இருக்கு என்று கேட்ட பொழுது இவனுடைய குசினிக்கு பக்கத்துல ஒரு தென்னை மரம் இருக்கு. அந்த தென்னை மரத்தை கிளை செய்கிற டாக்டர் சொல்லுது. நாங்கள் என்ன செய்தோம்? இப்ப நீ அங்க கொண்டு தான் வரமாட்டேன், நீ வரத்தான் விடத்தை காட்டணும். இப்போ எல்லா கடைசியில் ஓ பண்ணிட்டு இப்ப சைக்கிள்ல ஏத்துறது ஒரு பிரச்சனை. இந்த பேத்தோட சைக்கிள் ஒரு ஆள் சொல்லுது, மாமாட சைக்கிள் மாமா டபுள் ஏத்தினால் கண்டால் பிடிபட்டால் சைக்கிள் தர மாட்டார். பயத்துல சொல்றேன். இன்னொரு ஆள் சொல்றார், இந்த சைக்கிள் உடைஞ்சு போச்சு, நான் போன தான் ஒட்டினான். இப்ப கடைசி ஆள் சொல்லி தனபால சிங்கம் என்ற ஒரு ஆள்
அவர் சொன்னார் நான் ஏத்துறேன் என்று. அவர் ஏற்றிக்கொண்டு போய் அந்த முன்னுக்கு பார்ல வச்சுக்கொண்டு அந்த மனுஷி போகிறமா நிற்குது. இயேசுவின் நாமத்தால் பிசாசு பேசாத வாயை மூடு என்று சொல்லி ஜனமெல்லாம் பார்த்து கொண்டிருக்குது. இப்படியே சபிச்சு ஏலேனுக்கு வந்தாச்சு. நாங்களாம் பின்னால வாரோம். இப்போ ஏலேனுக்கு அங்கால அல்லாருக்கு போகணும். விட்ட அங்கெல்லாம் மணல் தரைகள், அந்த இடங்கள்ல போனால் மரங்களுக்கு கிடந்த சூழங்கள் அதை கண்டு இன்னும் வேகம் போடுது. அப்ப இவர் என்ன செய்தார்? இயேசு நோக்கில் அடங்கு சாத்தானே அடங்கு சார். ஜனமெல்லாம் இருக்குது, ஒரு பக்கம் பயமாக இருக்குது. அதை அடைக்கிட்டு போனா ஒரு இடத்துக்கு போன டக்குன்னு முன் சின்ன கையை வச்சு அப்ப இவர் பார்த்தார் சைக்கிள் சரி சொன்னார். ஆக்களை பார்க்க இயேசுநாதர் எழுப்ப விசுவாசம் இல்ல தம்பி என்ன சீலை சில்லுக்க போட்டுட்டு அதெல்லாம் எடுக்கிறான். மனசுக்கு சுபாவம் வந்துட்டது. அந்த சீலை உள்ளுக்கவே சுத்தி இருக்குது. இவன் சீலை எடுக்க போறது, இவர் நினைச்ச சைக்கிளை முடிக்க போறாங்க. மனசு சொல்லிட்டு தம்பி இந்த சீலை சில்லுக்களை பொறுத்துட்டாங்க. இப்படி இது எங்களுடைய அந்த ஊழிய அனுபவங்கள். இன்னொரு முறை ஒருவர் கரம்பெல்ல ஜெபிக்க போறார். அப்ப ஒருவர் சொன்னார் அவருக்கு பிசாசு இல்ல, கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டாரு. அது ஒரு நான் பார்க்கிறேன்னு சொல்லி இவர் கை வச்சு ஜெபிக்க சாதாரண அந்த பிள்ளை விராஞ்சிட்டு என்ன பேர்? எந்த பேர் செல்வராணி. அது உள்ளதை சொல்லி இருக்கு. உங்கள் எல்லாமே எத்தனை பேர்? எங்கள் எல்லாமே 7 பேர். அது குடும்ப சகோதரங்களை சொல்லி அந்த 7 பேர் எல்லாரும் கடைக்கு போயிட்டோம். இப்ப நிஜ பிசாசு இவ்வளவு தூரம் கதைக்கலாக்க மாட்டோம். ஆனா அதுக்கு அது தந்த சுயாருன்னு சொன்னார். ஒரு முறை நாங்கள் எங்களுடைய போதகர் இன்னொரு ஊழியக்காரனை கூட்டிட்டு ஒரு பிசாசுக்காக ஜெபிக்க போனார். அது பயங்கரமான பிசாசு. மனுஷன் தலைவலி கோலமா இருந்து சும்மா அப்படி பார்த்தோம்னா கண் எல்லாம் சிவந்து பல்லு மிதப்பு இன்னும் அவங்க இப்படிதான் கேட்கும், பயமா இருக்கும். அப்ப அந்த போதகர் நல்ல பவர் உள்ள போதகர். அவர் இயேசுவின் நாமத்தில் சென்றார். அவரோட போனவன் புதுப்படியா, அவனுக்கு விஷயம் தெரியாது. அவனை கூட்டிட்டு போறது உதவியை கூட்டிட்டு போறான். அப்ப அந்த பிசாசுங்கிற எண்ணத்துக்கூட வந்தன் என்று அந்த போதகர் அவர் சொன்னார் இயேசுவின் நாமத்தில் அடங்கு. இப்படி அடைக்கப்பட்ட மனுஷன் திரும்பி இவரை பார்த்து கேட்டது என்னத்துக்கு வந்து நான் என்று சும்மா நின்றதான் சேர்ச்சில இவர் தான் இந்த கூட்டியல் வந்தவர். அவன் சொல்றான் பிசாசியா. இதெல்லாம் ஊழியத்தினுடைய அனுபவம். ஆகவே அந்த பிசாசை என்னத்தை நாங்கள் பார்க்கிறோம். விடாமல் சொல்றது கர்த்தரை நம்பினால் கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவர் நம்பினால் வியாதிகள் குணமாக்கப்படும். அடுத்தது தானியேல் 3:17-18. மற்றது 2 கொரிந்தியர் 12:7-9 வாசி. 2 கொரிந்தியர் 12:7-9 வாசி. 2 கொரிந்தியர் 12:7-9 அதை வாசி. இதில் நாங்கள் பார்க்கின்றோம் பவுலுக்கு இருந்த நெருக்கம், அவனுக்கு இருந்த பிறவினங்கள் வியாதிகள்ல ஆண்டவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும். சில நேரங்கள்ல இந்த வியாதிகளை தாங்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் தருகிறார், தைரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். சில நேரங்களில் சில வியாதிகளை எங்களால் தாங்க முடியாது, ஆனால் தேவனுடைய கிருபை அதை தாங்குகின்றது. அந்த அளவுக்கு தேவன் நம்மை நடத்துகிறார். பவுலும் சொல்கிறார் ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும். ஆகவே தேவனுடைய கிருபைக்காய் காத்திருந்தால் கூட தேவன் சுகமாக்குவார். கடைசியாக நாங்கள் வாசிப்போம் இந்த தானியேல் 3:17-18. சாத்ராக் மேஷாக் ஆபேதுடைய சம்பவத்தை இந்த நேபுகாத்நேசர் பொற்சிலையை உண்டாக்கி இதை நீங்கள் கும்பிட மாட்டேன். அவங்க எல்லாரும் கும்பிட்டாங்க, அவங்க கும்பிட. ஆனா அதை யாரும் அறிவித்த பொழுது இந்த நீங்கள் கும்பிடத்தான் மட்டும் இல்லாட்டி எரிகிற அக்கினி சூழல போடப்படுகிறது. ஆனால் அவங்க என்ன சொன்னார்கள்? நேபுகாத்நேச்சாரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைக்கும் தப்பு வைப்பார், விடுவிப்பார். அப்படித்தான் விடுவிக்காமல் போனாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். ஆண்டவர் சுகம் தராம விட்டாலும் அவர்தான் ஆண்டவர். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட இல்லை என்றாலும் அவர்தான் ஆண்டவர். நாங்கள் நினைக்கக்கூடாது எங்களுடைய காரியம் வாய்க்கப்படப்பட இல்லை, ஆகவே இந்த ஆண்டவர் வேண்டாம், இந்த சபை வேண்டாம், இந்த ஊழியம் வேண்டாம் என்ற முடிவுக்கு வர முடியாது. அதை செய்யாவிட்டாலும் அவர்தான் கர்த்தர். அந்த அற்புதம் நடக்காவிட்டாலும் அவர்தான் தேவன். அந்த வியாதி சுகமாகாவிட்டாலும் அவர்தான் தேவன். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாவிட்டாலும் அவர்தான் தேவன். இந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும். இந்த 10 விஷயங்கள் பார்க்கலாம். ஆகவே எந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய மக்களை சுகமாக்கினார், சுகம் பெற்ற மக்கள்
அதிகாரத்திலே தங்களை விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள் என்பதை பார்த்தோம். இவ்விதமாக இந்த முழு அதிகாரத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் போய் மற்றவர்களுக்கு அற்புதம் செய்யும்படியால் எழுந்து கட்டுவோம். நெகேமியா சொன்னார், நாங்கள் எல்லாரும் எழுந்து கட்டுவோம். இந்த நல்ல வேலைக்கு தங்களுடைய கைகளை திடப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வேலைகளும் நல்ல வேலை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறாரா? இந்த உலகத்துள்ள மற்ற வேலைகள் எல்லாம் நாங்கள் ஒரு எஜமானுக்கு அல்லது ஒரு அதிகாரிக்கு அல்லது ஒரு அரசாங்கத்துக்கு அல்லது ஒரு கம்பெனிக்கு செய்கின்றோம். ஆனால் ஊழியம் மட்டும் நேரடியாக கர்த்தருக்கு செய்கின்றோம். இதுதான் உலகத்தில் இருக்கிற வேலைகள்ல நல்ல வேலை. அந்த நல்ல வேலைக்கு எங்களுடைய கைகளை திடப்படுத்துவோம், உற்சாகமாக இருப்போம். கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார்.